Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸைஸ் 2.7ல 8th சம் வந்து பார்க்க போறோம். 8th சம்ல கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஏபிசி இந்த சீக்வன்ஸ் வந்து பார்த்தோம்னா எனக்கு ஏபி அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி 3 பவர் ஏ 3 பவர் பி 3 பவர் சிங்கிறது எனக்கு ஜிபி ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன்ல இருக்குங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க கிவனை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கிவன் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் ஒரு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து எனக்கு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ங்கிறது நம்ம எதை யூஸ் பண்ணி சொல்லுவோம்னு பார்த்தோம்னா அதோட காமன் டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கணும். அதாவது டி இஸ் ஈக்குவல் டு T2 மைனஸ் T1 டி இஸ் ஈக்குவல் டு T3 மைனஸ் T2 ஈக்குவலா இருக்கணும். ஃபர்ஸ்ட் இங்க T2 மைனஸ் T1 கண்டுபிடிக்கிறேன். அப்படின்னா T2 மைனஸ் T1ங்கிறப்ப B மைனஸ் A, அடுத்து T3 மைனஸ் T2ங்கிறப்ப C மைனஸ் B. இப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அவங்க ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டாங்க ஏபிங்கிறத அவங்களே கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. அதனால பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு சி மைனஸ் பின்னு எழுதிக்கிறேன். இப்போ இந்த மைனஸ் பி இங்க டிரான்ஸ்லேட் பண்ற பிளஸ் பி ஆகும். அடுத்து இந்த மைனஸ் சி இங்கிட்ட மைனஸ் ஏவை இங்க டிரான்ஸ்லேட் பண்ற பிளஸ் ஏ ஆகும். நான் பி பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் ஏ. அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 2b இஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் ஏ கிடைச்சிருக்கு. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அடுத்து இந்த கண்டிஷனுக்கு வரேன். இது வந்து பார்த்தோம்னா 3 பவர் ஏ 3 பவர் பி 3 பவர் சி. இது வந்து நம்ம தான் சொல்லணும் ஜிபிங்கிறத. நம்ம இதை ஜிபின்னு சொல்றதுக்கு ஜிபி வந்து ஒரு கொடுத்துருக்க சீக்வன்ஸ் வந்து ஜிபின்னு எப்ப சொல்லுவோம்னு பார்த்தோம்னா அதோட காமன் ரேஷியோ வந்து ஈக்குவலா இருக்கிறப்ப. காமன் ரேஷியோ எப்படி கண்டுபிடிப்போம்னு பார்த்தோம்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு T2 பை T1 ஆர் இஸ் ஈக்குவல் டு T3 பை T2 வந்து யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். இங்க செகண்ட் டேர்ம், அதாவது செகண்ட் டேர்ம் என்னன்னு பார்த்தோம்னா 3 டு தி பவர் b டிவைட் பை இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னு பார்த்தோம்னா 3 டு தி பவர் a. அடுத்து இங்க தேர்ட் டேர்ம் என்னன்னு பார்த்தோம்னா 3 டு தி பவர் c. இங்க செகண்ட் டேர்ம் என்னன்னு பார்த்தோம்னா 3 டு தி பவர் bன்னு எனக்கு கிடைச்சிருக்கு. இப்ப ஜிபிங்கிறத சொல்லணும்னா அதோட காமன் ரேஷியோ ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். அதனால இது ரெண்டுமே ஈக்குவலாங்கிறத நான் டெஸ்ட் பண்ண போறேன். அப்படின்னா 3 டு தி பவர் b டிவைட் பை 3 டு தி பவர் a ஈக்குவல் டு 3 பவர் c டிவைட் பை 3 பவர் b. இப்போ நான் இதை இங்கிட்ட கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். அப்படின்னா டினாமினேட்டர்ல இருக்கிறது இங்கிட்டு போறப்ப மல்டிப்ளை ஆகும். இங்க டினாமினேட்டர்ல இருக்கிறது எனக்கு மல்டிப்ளை ஆகும். அப்படின்னா 3b இன்டூ 3b கிடைச்சிருக்கும். இன்டூ 3b இஸ் ஈக்குவல் டு இங்க எப்படி கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 3a இன்டூ 3c அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்படின்னா இங்க எனக்கு பார்த்தோம்னா பேஸ் ரெண்டுமே சேமா இருக்கு. பேஸ் ரெண்டுமே சேமா இருக்குன்னா பவரை வந்து ஆட் பண்ணிப்போம். அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 3 டு தி பவர் b plus b கிடைச்சிருக்கும் ஈக்குவல் டு 3 டு தி பவர் a plus c கிடைச்சிருக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணா 3 டு தி பவர் 2b கிடைச்சிருக்கும் ஈக்குவல் டு 3 டு தி பவர் a plus c. இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஒன்று கன்சிடர் பண்ணிருந்தோம். அதுல வந்து பார்த்தோம்னா 2bயும் c plus aவும் ஈக்குவல்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்படின்னா இந்த c plus aக்கு பதிலா a plus cனாலும் c plus a ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா 1 plus 2நாலும் எனக்கு 3 தான் கிடைக்கும், 2 plus 1நாலும் எனக்கு 3 தான் கிடைக்கும். அதனால a plus cக்கு பதிலா நான் 2bயை சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 3 2b இஸ் ஈக்குவல் டு a plus cக்கு பதிலா 2bயை சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டுமே எனக்கு ஈக்குவலா வந்துருச்சு. அப்படின்னா எனக்கு காமன் ரேஷியோ ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். காமன் ரேஷியோ ஈக்குவலா இருக்குன்னா அது ஜிபியா தான் இருக்கணும். அதனால இட் இஸ் அ ஜிபி அப்படின்னு எழுதிக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கு. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணீங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுவீங்க. தேங்க்யூ.